குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மேக்கப் தான் பண்ண போறேன். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க போது. ஏன்னா I'm going to do this in a real time. I have never done a video in my channel like this one. Wait a minute. In today's video is going to be a get ready with me in a chit chat mode. Hi, I'm Raisa. ஃபர்ஸ்ட் நான் இந்த ஹெட் பேண்ட் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து நான் வேளாங்கண்ணில இருந்து வாங்கினேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். எங்கேயாவது காதை பிடிச்சி எங்கேயாவது இழுத்துட்டு இருக்கோம். அதனால ஐ ப்ரிஃபர் டு கோ வித் ரீட். நார்மல் ரீட் இருக்கும் இல்லையா அது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசருக்கு வந்து ஆல்ரெடி இந்த சிம்பிளோட மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்கும், அதுவும் ஆயிலி ஸ்கின்னுக்கு. அண்ட் இந்த சன்ஸ்கிரீன் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட் ஃபுல்லா. இதை வந்து கட் பண்ணி இப்போ நம்ம எடுக்கலாம். கட் பண்ணா ஒரு 4 நாள் யூஸ் பண்ணலாம். நான் சொன்னேன் இல்லைங்க பாருங்க, அதான் எனக்கு இந்த டியூப் பேக்கேஜிங் ரொம்ப பிடிக்கும். நம்ம கட் பண்ணி உள்ள இருக்க எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கலாம். இந்த சன்ஸ்கிரீனும் கிட்டத்தட்ட ரீகோலோட சன்ஸ்கிரீனும் வந்து ஒரே ஃபார்முலா, ஒரே பிரைஸ் பாயிண்ட் அண்ட் ஒரே ஃபினிஷ் தான் வந்து கொடுக்கும். இந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து PA ++, அது வந்து 4+. இது வந்து கொஞ்சம் ஒயிட் காஸ்ட் கொடுக்கும், ஆனா ரீகோலோட வந்து கொடுக்காது. ஆக்சுவலா நான் இது வந்து buy one get one வந்து வாங்கினேன். இன்னும் ஒரு டப்பா வந்து என்கிட்ட இருக்கு. எனக்கு இதோட ஃபினிஷும் பிடிச்சிருக்கு. ஒயிட் காஸ்ட் எப்படி நான் வந்து மேக்கப் போட்டுருவேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அதுவும் இல்லாம நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வீட்டில தான் இருக்கேன் இல்லையா. ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்கிரீன்ஸ்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அதுதான் வந்து எனக்கு சென்ஸ் கொஞ்சமாவது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா போட்டோன்னே வேர்த்துருச்சு அப்படின்னா வாட்ஸ் பாயிண்ட் சன்ஸ்கிரீன். ஸோ எப்படியும் வந்து ஒரு 3 hours அதுவே அந்த கெமிக்கல் பிரேக் டவுன் ஆனா பரவாயில்ல. பட் சன்ஸ்கிரீனே பிரேக் டவுன் ஆகி என் மூஞ்சிலாம் வலிஞ்சதுன்னா 600 ரூபா போட்டு இதுக்கடா வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி 5 நாள் வச்சு ஓட்டிடலாம். பர்ஃபெக்ட். ஸோ இதை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்படிதான் வந்து குட்டி சன்ஸ்கிரீன் ஆயிடுச்சு. எனக்கு வந்து எந்த இடத்துல வந்து டார்க்னஸ் இருக்கும் அந்த இடத்துல மட்டும் ஒயிட் காஸ்ட் வந்து இருக்கும், மற்ற இடத்துல எல்லாம் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பிரைமர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிரைமருக்கு லாக்மேயோட பிரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது இந்த மாசத்தோட எண்ட் ஆக போகுது, அதனால வந்து ரெகுலராகவே இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது அப்படியே பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி ஸ்மெல் தான் கொடுக்கும். எனக்கு வந்து அப்படியே காலேஜ் டேஸ் தான் ஞாபகம் வரும். அப்படியே பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டியில மூஞ்சி முக்கி எடுத்த மாதிரி போவேன். கோல்டன் டேஸ்னா மேக்கப் பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஃபுல்லா ஆயிலியா இருக்குமா. சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர், ஒரு ஸ்கின் கேர் ஒண்ணு கிடையாது. மேக்ஸிமம் போடுறது என்ன அப்படின்னா ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் வந்து போட்டோம் அப்படின்னா நல்லா தான் இருக்கும். பட் வேர்த்துச்சு எப்படா ஸ்டிக்கியா இருக்குமா. அதனாலே வந்து பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி, பாண்ட்ஸ் பவுடர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே போவேன் பார்க்கணும். தக்க 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 மின்னுவேன். இப்ப எனக்கு யோசிச்சு பார்த்தாலே தோணு, என்ன அப்படியே அலைஞ்சோம் அப்படின்னு அப்படிதான் அலைஞ்சேன். ஆல்ரைட், இன்னைக்கு நான் வந்து கிரியேட் பண்ண போற லுக் வந்து கிட்டத்தட்ட ஒரு டியூயி ஸ்கின் லைக் அந்த மாதிரி தான் வந்து நான் பிளானே பண்ணியிருக்கேன். இந்த லாஸ்ட் ஸ்கின் லைக்கா நான் பண்ணது இந்த ஸ்கின் லைக் மேக்கப் லுக், அதுவும் நான் டுட்டோரியலா நான் வந்து போட்டேன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப நாள் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஐ மீன் அதுதான் அந்த ரெகுலர் ரொட்டீனை தான் நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் ஸ்விட்ச் பண்ணலாம் டெக்னிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து மாய்ஸ்சரைசிங் பிரைமர் மாதிரி. இதை வந்து நான் அவுட்டர் பெரிமீட்டர்ல மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த பக்கம் திரும்பினேன் அப்படின்னா கொஞ்சம் க்ளோ இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சென்டர் பார்ட்ல வந்து நிறைய டெக்ஸ்சர் இருக்கும் எனக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஆக்சென்ச்சுவேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி முகமே வந்து ரொம்ப இருக்கிறத விட வந்து டெக்ஸ்சர் அதிகமா தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்டட் இட். உங்களுக்கு தெரியுதா ஏன் தெரியுமா, நான் இப்பதான் வந்து ஒரு ஸ்கின் கேர் கரெக்டா கண்டுபிடிச்சு அழகா அதை வந்து செட் பண்ணிட்டு இருந்தேன். எப்போதுமே எனக்கு வந்து வின்டர் டைம்ல தான் வந்து டெக்ஸ்சரே இல்லாம இருக்கும். மற்ற எல்லா நாளுமே நான் எவ்வளவு ஸ்கின் கேர் பண்ணாலும் டெக்ஸ்சர் வரதான் செய்யும். ஏன்னா வேர்க்கும் இல்லையா, அந்த வேர்க்கிறதுதான் வந்து மேக்ஸிமம் பாதி பிரச்சனையே. ஃபேஸ்ல ஆக்னே வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து வந்துட்டே இருக்கும். இந்த டைம் தான் வந்து எல்லாத்தையும் போட்டு கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தேன் அந்த ஒரு நாள் வரைக்கும். அந்த ஒரு நாள்ல என்னாச்சு அப்படின்னா, ஷேவ் பண்றேன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் ஷேவ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் இருக்கும். ஷேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேவ் பண்ணிட்டு எவ்வளவு பெரிய ஒரு அறிவாளியா இருந்தா நான் அன்னைக்கு கிளைகாலிக் ஆசிட் யூஸ் பண்ணுவேன் என்னோட ஃபேஸ்ல. பண்ணிட்டு எனக்கும் ஒரு அறிவும் இல்ல. பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா பக்கமும் அப்படியே எரியுது. நான் நினைச்சேன், என்ன ஒழுங்கா தானே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் இதை தான் போட்டிருக்கோம், அப்புறம் எதுக்கு நமக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ரேசர் வந்து பக்கத்துல இருந்துச்சு. போடா யூட்டமாஸ் அப்படின்ற மாதிரி வந்து சரி நான் அப்போவாது மூஞ்சியை கழுவி இருக்கணுமா இல்லையா, கழுவல. கொஞ்ச நேரம் கழிச்சு செட்டில் ஆனோடனே செட்டில் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது என்னோட ஸ்கின்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். எனக்கெல்லாம் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின், கையை கழுவாம மூஞ்சி வச்சா கூட அந்த இடத்துல ஒரு ஆக்னே வந்துடும் அந்த மாதிரி. அதை வச்சு மறுநாள் நான் எந்திரிக்கிறேன் பார்க்கணும், மூஞ்சி எல்லாம் பொடிப்பொடியா இருந்தா கூட பரவாயில்ல, தொட கூட முடியல, அவ்வளோ பெயின். என்னத்த பண்ண, இத்தனை ஸ்கின் கேர் வச்சு என்ன பண்றது, மண்டையில கொஞ்சமாவது அறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நானே சொல்லிட்டு இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஸோ நீங்களும் பண்ணாதீங்க. ஷேவ் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆக்டிவுமே யூஸ் பண்ணாதீங்க. கோ வித் மாய்ஸ்சரைசர், sleep well, wake up with a good skin.
எனக்கு பட்டனே அதுல இருந்து 1 வீக் ஆயிடுச்சு ரெக்கவர் ஆகுறதுக்கு. நீங்க ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ஒரு மேக்கப்பும் போட போறேன், அதை சொல்றதுக்கு தான் வந்தேன். எங்கேயோ போயிடுச்சு. அண்ட் ஆல்சோ நான் என்னோட பேஸ்க்கு வந்து ரிமல் லண்டனோட இந்த ஸ்கின் டிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ரிமல் லண்டன் டூயிங் கிரேட் ஜாப் தெரியுமா. இந்த பர்டிகுலர் ஷேட் வந்து எனக்கு கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் என்னோட ஸ்கின்னோட ஒரு ஷேட் டார்க்கா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஐ எம் ஃபைன் வித் இட். எனவே நம்ம வந்து கன்சீலர் நான் எல்லாமே அப்ளை பண்ணுவேன் அப்படின்றதுனால எனக்கு பிடிச்சிருக்கு. பட் இதுல வந்து கொஞ்சம் ரெட் அண்டர் டோன் வந்து அதிகமா இருக்கு. மேக்ஸிமம் இது வந்து கூல் அண்டர் டோன்ல தான் வந்து ஃபால் ஆகுது, நியூட்ரல் டு கூல். ஸோ என்னோட ஸ்கின் டோன்லாம் இருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி யுவர் டெய்லி பிபி கிரீம் கைஸ். நிறைய கவரேஜ் இது கொடுக்காது. அண்ட் அதே மாதிரி ஃபினிஷ் வந்து டூயி டு டூயி தான் ஃபுல்லாவே. இதோட ஃபினிஷ் டூயி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஓரளவு வந்து எல்லா இடத்துலயும் பிளெண்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஆக்சிடைஸ் ஆயிடும்னு சொன்னேன் இல்லையா. நான் எப்படியும் இப்போ நான் ஷூட் பண்ண போறதுக்கு ஒரு 3 hours தான் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்த மேக்கப் வந்து லாஸ்ட் இல்லாத மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்கும். அதனால ரிமலோட ஃபவுண்டேஷனே எடுத்து போட்டுக்கிறேன். ஒரே பம்ப் அது எல்லாத்தையும் நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாவே வச்சுக்கிறேன். டாட் ஒரு லைட் லேயர் இதை வந்து நான் கொடுக்க போறேன். ஐ மீன் பேலன்ஸ் அவுட் பண்றேன், அவ்வளவுதான். இதை வந்து ஃபர்ஸ்டே நான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன்னா வேலை ஈஸி. பட் இதுவும் நல்லதான், ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் மாதிரி இருக்கும். ஒரு லைட் லேயர் நம்ம போட நம்ம ஸ்வெட் ரெசிஸ்டன்டாகவும் இருக்கும் நம்மளோட மேக்கப். இப்போ நான் வந்து நினைச்ச அளவு எனக்கு வந்து கவரேஜ் வந்து வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கன்சீலர் போய்க்கலாம். கன்சீலருக்கு நான் ஃபிட்மி கன்சீலர் யூஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து இதுவுமே ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் மேக்கப் தான். ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் மேக்கப் வந்து டெக்னிக் என்ன அப்படின்னா பவுடர்ஸ் மட்டுமே நீங்க வச்சு யூஸ் பண்றீங்கனாலும் சரி. பட் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டா வைக்கணும். ஏன்னா இந்த இடத்துல இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு போர்ஸ் இருக்கு எனக்கு. இந்த இடத்துல இருந்தா ஆயில் எல்லாமே வந்து வெளியே வரும், ஸ்வெட் எல்லாமே வந்து வெளியே வரும். அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க ஹெவியா போட்டு ஒண்ணு அடைச்சிங்க அப்படிங்கும்போது அது ரொம்ப சஃபோகேட் ஆகும். போட்டு இந்த பக்கம் திரும்புறதுங்களே மேக்கப் அப்படியே கையோட வந்துடும். கையோட இல்ல வெளியே வந்துடும். இதுவே நீங்க வந்து லைட் லேயரா போட்டீங்க அப்படின்னா 10 minutesல அந்த மேக்கப் வந்து வெளியே வருது உங்களுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா 1 hour கழிச்சு அந்த மாதிரி வந்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆகாமலாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னா உங்க மூஞ்சி உங்களுக்கு கிடையாது. நான்லாம் வந்து அப்படிதான் யோசிச்சிருக்கேன், ஸ்வெட்டே வரக்கூடாது, மூஞ்சி வந்து அப்படியே ஃபெவிகால் ஓட்டின மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? முதல்ல என் மூஞ்சிலே அவ்வளவு ஓட்டை இருக்கு, அது எப்படி உள்ள இருந்து வராம இருக்கும்? அதுக்கப்புறம் அறிவு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. ஸோ எனக்கு வந்து ஞானத்தை நான் வந்து உங்களுக்கும் நான் சொல்றேன். Don't believe in sweat proof makeup and all. Sweat ஆகும், ஸ்வெட் ஆனாலும் மேக்கப் வெளியே வராம இருக்கும். That is what we call sweat proof makeup. டார்சிலரோட ஃபவுண்டேஷன் ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 100 rupees என்னமோ தான் ஃபவுண்டேஷன் ஸ்டிக்னு சொல்றாங்க. ஷேட் பாருங்களேன், சூப்பரா இருக்குல்ல. இதெல்லாம் வந்து என் காலேஜ் டைம்ல இருந்துச்சு அப்படின்னா என் பான்ஸ் ஒயிட் பியூட்டில காஃபி பவுடர் கலந்து போட்டிருக்க மாட்டேன். போட்டேன் நான், அதெல்லாம் கூட வந்து போட்டுட்டு இருந்தேன் தெரியுமா. மேக்கப் அப்படின்னா எனக்கு அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல் கிளாம் தான் மேக்கப்னா மேக்கப் மாதிரி தெரியும். டெய்லி மேக்கப்லாம் ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்றதே வந்து எனக்கு தெரியாது. நான் சொல்றது வந்து 2021ல, அப்போலான்றதே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இங்கெல்லாம் ஷேடு கிடையாது. இப்போ வரைக்கும் என் ஷேடு வந்து இங்க இருக்க ஸ்டோர்ஸ்க்குலாம் வந்து அவைலபிள் கிடையாது. காஃபி கலக்கினா வந்து கலங்கிருது. அப்போ வந்து அது ஈஸி டு டிசால்வ் தானே இருக்கு. அதையே வந்து இதுக்கும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண நல்லா காஃபில தண்ணியை போட்டு அதுல பான்ஸ் ஒயிட் பியூட்டியை போட்டு போடுறேன். ஷேட் மேட்ச் வந்துருச்சு. இனிமேல் என்ன யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நான் தான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இன் திஸ் வேர்ல்ட். அண்ட் ட்ரூ பியூட்டில எல்லாம் வருவாங்க தெரியுமா, அவ மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பா, மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் அப்படியே டோட்டலா வேற மாதிரி இருப்பா. அந்த மாதிரி தான் நானும் வந்து யோசிச்சுட்டு போடுறேன். சூப்பரா இருந்துச்சு. அது லாங் டேக்கு வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் வீட்டுக்கு வந்து பாக்குறேன் இவ்வளோ பெரிய பிம்பிள். இங்க ஒரு பிம்பிள் சச்சாக் அப்படின்னு மூஞ்சி ஃபுல்லா பிம்பிள். நான் தான் சொன்னேன் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின், மூஞ்சி ஃபுல்லா பிம்பிள் மட்டும்தான் இருக்கு. அப்படியே அந்த சதையோட வந்து தூக்கிடுச்சு. நான் இப்போ வந்து நிறைய யூடியூபர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, சேலஞ்ச் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரேண்டமா இன்டர்நெட்ல வந்து கமெண்ட்ஸ் பார்க்கும்போது இந்த கமெண்ட்லாம் வந்து வரும். இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்பதான் நினைப்பேன், ட்ரை பண்ணாதீர்கள் தோழர்களே, முகம் உங்களுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி. நான் இதை வந்து கத்தி சொல்லணும்டா யாருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வந்து தவிச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்றேன், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஃபவுண்டேஷன் வந்து சேர்த்து வைங்க. ஒரு 5 ரூபா 10 ரூபாவது சேர்த்து வச்சு ஃபவுண்டேஷன் வாங்குங்க. இப்போ நான் காலை ஃபுல்லா அந்த குழியோட வாழணும். ஸோ உங்களுக்கு பார்த்துக்கோங்க. ஆல்சோ கொஞ்சம் லிப் பாம் போட்டுக்கிறேன், டாட் அண்ட் கீ லிப் பாம். இது டப்பாவை பார்க்கும்போது எப்படி இருக்கு பார்த்துங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி கலர் வந்து பிடிக்கவே பிடிக்காது. நான் அதனால ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தேன். பட் ஓகே ஃபைன். அண்ட் ஆல்சோ இது என் பக்கத்துலேயே வந்து கண்ணை ஒட்டிகிட்டே இருக்கு இந்த லிப்ஸ்டிக். ஸோ இப்போ நான் வந்து உங்ககிட்ட சொல்ல இல்லையா, லிப்ஸ்டிக் ஷூட் தான் வந்து பண்ண போறேன். இந்த ஷேடை வந்து நான் எப்போ பார்த்தாலும் என் லிப்ஸ்ல போடாம நான் வந்து இருக்கவே மாட்டேன். அந்த மாதிரியான ஒரு ஷேட். அண்ட் இதை வந்து நான் அதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்க இது என்ன ஷேடா இருக்கும்னு கெஸ் பண்ணி எனக்கு வந்து சொல்லுங்க. எனக்கு வந்து இது வந்து ஒரு ஹாப்பி கலர் மாதிரி ஆயிடுச்சு. சும்மா இந்த இப்பவே பாருங்க, இவ்வளவு நேரம் வந்து டல்லா தெரியுற மாதிரி இருக்கும். டக்குனு இதை போட்ட உடனே நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். நான் ஒரு பக்கம் பிளஷ் போட்டு இன்னொரு பக்கம் பிளஷே போடல. அண்ட் ஆல்சோ கைஸ், நீங்களாம் டைம் பாஸ்க்கு என்ன பண்ணுவீங்க?
ஏன்னா இப்போ எனக்கு வந்து டைம் பாஸ்க்குன்னு ஒண்ணுமே இல்லை. இப்பதான் வந்து பிரிட்ஜர்டன் ரிலீஸ் ஆயிடுச்சாமா நேற்று. இன்னைக்கு வந்து 14 ஜூலை. ஆமா, இன்னைக்கு வந்து 14 ஜூலை. நீங்க பிரிட்ஜர்டன் வந்து பாப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்க. பிடிஎஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கதான் என்னோட பெரிய என்டர்டெய்னராகவே இருந்தாங்க. ஏன்னா வேற எனக்கு ஒண்ணுமே கிடையாது என்டர்டெயின்மெண்ட். எய்தர் நான் வந்து கண்டென்ட்டுக்காக ஏதாவது பாக்குறது, இதுக்காக ஏதாவது பண்றது, அதிகபட்சமா அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏதாவது எழுதுறது, ரைட்டிங் பண்றது. ஆமா guys, உங்ககிட்ட நான் இதை சொல்ல மறந்துட்டேன். Have you guys remember நான் விஷன் போர்ட்ல வந்து சொன்னேன் தெரியுமா, புக் வந்து நான் பப்ளிஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டூ ஷை டு ரிலீஸ் புக் ஃபுல்லா முடிச்சிட்டேன். அதுக்கு வந்து இன்னும் எடிட்டிங் ஒர்க் அதெல்லாம் வந்து இருக்கு. பட் வந்து ஒரு புக் எழுதுறேன். அப்கோர்ஸ் அது வந்து ஒரு ரொமான்ஸ் தான். அதனாலயா என்னன்னே தெரியல, I'm not comfortable publishing it publicly. நான் அதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா வெப்டூனா வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பென் நேம் மட்டும் வேற வச்சுட்டு வெப்டூனா வந்து நான் வந்து ஸ்டோரி கொடுக்குற மாதிரி என்னோட தம்பி வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி தான் வந்து 3D ஒர்க். ஐ மீன் அவனுக்கும் வந்து அந்த காமிக் இதுலலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம். நாங்க 2 பேருமே மறுபடியும் ஒரு கொலாபரேஷன் போட்டு இது வந்து ஒரு ஸ்டோரியா ட்ரை பண்ண போறோம். ஷார்ட் ஸ்டோரி மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அது எந்த அளவு வந்து ஒர்க் அவுட் ஆகுது, அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஸ்டோரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு இருக்கோம். இன்கேஸ் if you are a webtoon lover அங்க பார்க்கலாம் அவங்கள. ஸோ இதை நான் வந்து யோசிச்சலான்னு. எனக்கு தெரிஞ்சு பிரிட்ஜர்டனும் டிடிபிடி இந்த டார்ச்சர்ட் போயட் டிபார்ட்மெண்ட் டெய்லரோட அந்த ஆல்பமும் மட்டும் வரல அப்படின்னா ஐ டோன்ட் நோ கைஸ் வாட் ஐம் டூயிங் இன் திஸ் இயர். ப்ளஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. தப்பா மாட்டேன். ஸோ இது வந்து கீழே நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து ஒரு டூயல் செட்டிங் ஸ்ப்ரே தான். எனக்கு வந்து இது ஏன் பிடிக்கும் அப்படின்னா இதோட ஸ்ப்ரே சீம்லெஸ்ஸா வந்து அப்படியே பிளெண்ட் பண்ணும். இதுவுமே வந்து நல்லா இருக்கும். இதோட ஃபினிஷ்மே எனக்கு வந்து பிடிக்கும். பட் இதோட ஸ்ப்ரே வந்து தெரியுதா, இது வந்து நார்மல் நம்ம ஒரு டோனர் ஸ்ப்ரே எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் மேக்கப் வந்து ட்ரிப் பண்ற மாதிரி தனித்தனியா வந்து ஊத்த ஆரம்பிச்சோம். அண்ட் லுக் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. அவுட்ஃபிட் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம். ஆக்சுவலா 2 அவுட்ஃபிட் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒன்னு வந்து இந்த ஷர்ட், இந்த குர்த்தா. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். வேர் எவர் இட் இஸ் ஒயிட் டாப், ஒயிட் குர்த்தா, ஒயிட் திங், தட் ஐம் லைக் எனக்கு அது அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் நான் வந்து இது போகலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அயன் பண்ண வேண்டாம். கிட்டத்தட்ட வந்து இதுலயும் பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து அங்கங்க வந்து ஒரு கோடா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் எனிவே இந்த மாதிரி நம்ம வந்து ஒன்று கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கோல்டன் ஆக்சசரிஸ் அவ்வளவுதான். சட்டை, எஸ், நெக்லஸ் போட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று நல்லா இருக்கும். பட் ஐம் நாட் a big fan of necklace and all. ஸோ அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு கோல்டன் பூ போட்டிருக்காங்க. அண்ட் Pinterest is the best guys. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னும் போது பெட்டர் கோ வித் Pinterest. அமேசான்ல இருந்து வாங்க பூக்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ளூ இருக்கிறதுனால இது செட் ஆகாதோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஹேரை வந்து சென்டர் பார்ட்டிஷன் வந்து எடுத்திருக்காங்க. சென்டர் பார்ட்டிஷன் எடுத்தா எனக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அது டூயிங் திஸ் எனக்கு இது பிடிச்சிருக்கு. காலரையும் வந்து மறைச்சிச்சு. அந்த ப்ளூ கலர் தெரியல இல்லையா. எஸ், we are going with this லிப்ஸ்டிக் வந்து இது நான் லிப்ஸ்டிக் வீடியோ தான் நான் எடுக்க போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. பியூட்டிஃபுல் லிப்ஸ்டிக்கா வந்து என்கிட்ட இருக்கு. யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க் இருக்கும். You can check it out. So these are the colors will give you the confidence if you are someone around my skin tone. Beautiful. Skin is definitely not skinny. Still this good. 1.5 மணி நேரமா ரெடி ஆயிட்டு இருக்கேன். I like it guys. How you like it? எனக்கு வந்து சொல்லுங்க. This is the final look. That's how I'm going to end this video. And you will learn about it. I am Bryson and you can subscribe to my channel and do let me know in the comment section what kind of videos I should make and you guys ready to watch. Now I have to say bye.